Hello students, இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போறது என்ன அப்படினு கேட்டிங்கனா பேங்க் ரெகன்சிலியேஷன் ஸ்டேட்மென்ட்ல ஒரு சம் நம்ம பார்க்க போறோம். அதாவது போன ரெண்டு வீடியோஸ்லயும் வந்து உங்களுக்கு நான் ப்ரோஃபார்மாவை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அதாவது பேங்க் ரெகன்சிலியேஷன் ஸ்டேட்மென்ட் உடைய கேஷ் புக் டு பாஸ்புக் ப்ரோஃபார்மாவும் அப்புறம் பாஸ்புக் டு கேஷ் புக் ப்ரோஃபார்மாவும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்மா. இதுல வந்து சம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு சரியா. இப்போ வந்து சம்ம போறதுக்கு முன்னாடி நீங்க ஒரு ஃபார்முலா நம்ம போன ரெண்டு இதுலயுமே நம்ம சொல்லி கொடுத்துருந்தோம். அதாவது கேஷ் புக் டு பாஸ்புக் அப்படின்னு நீங்க போடும்பொழுது பாஸ்புக்கை பார்க்கணும். அதே மாதிரி பாஸ்புக் டு கேஷ் புக் போடும்போது கேஷ் புக்கை பார்க்கணும் அப்படின்னு நம்ம சொல்லி கொடுத்துருந்தோம் இல்லையா. ஸோ அதை மனசுல வச்சுக்கிட்டு நம்ம சம்முக்கு போகலாம். இன்னொன்று நம்ம வந்து என்னன்னா நிறைய வந்து உங்களுக்கு ஷார்ட்கட்ஸ் வந்து அவைலபிளா இருக்கும் பேங்க் ரெகன்சிலியேஷன் ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும். இது வந்து இப்படி போடுங்க இப்படி போடுங்க அப்படின்னு சொல்லி எந்த விதமான கான்செப்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாம நிறைய ஷார்ட்கட்ஸ் இருக்கும். அதெல்லாம் நீங்க பாக்குறதுல வந்து தப்பு நான் சொல்ல மாட்டேன். ஆனா கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாம எதுவுமே வந்து உங்களுக்கு மனசுல நிக்காது. அதனால நீங்க ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ணி நீங்க குயிக்கா போடும் பொழுது கான்செப்ட் வந்து என்ன அப்படிங்கிறது தெரியணும். எதுக்காக நீங்க அதை ஆட் பண்றீங்க, எதுக்காக அதை நீங்க லெஸ் பண்றீங்க, பாஸ்புக்னா என்ன, கேஷ் புக்னா என்ன, பாஸ்புக்ல வந்து எதனால வந்து குறையுது எதனால கூடுது, அந்த கான்செப்ட் தெரிஞ்சாதான் நமக்கு வந்து அது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப நம்ம சேனல் பாத்தீங்க அப்படின்னா எப்பயுமே வந்து நான் ஷார்ட்கட்ஸ் வந்து ரொம்ப அதிகமா என்கரேஜ் பண்றது இல்லை. அதனால கான்செப்டுவலைஸா உங்களுக்கு வந்து எவ்வளவு தூரம் வந்து அந்த கான்செப்டை ஈஸியாக்கி கொடுக்க முடியுமோ அவ்வளவு தூரம் நான் வந்து ஈஸியாக்கி கொடுப்பேன். ஆனா கான்செப்டை கட்டாயமா நீங்க லேர்ன் பண்ணத்தான் வேணும். ஏன்னா இது வந்து உங்களுக்கு ஃபர்தரா வந்து நீங்க ஹையர் ஸ்டடீஸ் போகும்பொழுது இந்த சிஏ ஃபவுண்டேஷனோ அல்லது சிஎம்ஏ ஃபவுண்டேஷனோ போகும்பொழுது உங்களுக்கு அந்த கான்செப்ட்ல தான் கொஸ்டின் வருமே தவிர நீங்க யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஷார்ட்கட்ஸ்ல வந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வராது. அதனால எப்பயுமே வந்து கான்செப்ட்ஸ் லேர்ன் பண்ணிக்கிறது தான் கரெக்டான ப்ரொசீஜரா இருக்கும் சரியாமா. ஸோ சம் பாருங்க. From the following transactions prepare BRS as on 31/8/2010. Date பார்த்துக்கோங்க 31st August. நம்ம வந்து என்ன செய்ய போறோம் அப்படின்னா ப்ரிப்பேர் பண்ண போறோம். அடுத்தது பேங்க் பேலன்ஸ் as per cash book இப்படியே கொடுத்துட்டாங்க. ஸோ கேஷ் புக் உடைய பேங்க் பேலன்ஸ். ஸோ இதுல வந்து நம்ம ஏற்கனவே நான் உங்களுக்கு ரெண்டு விஷயம் சொன்னேன். ஒன்று ஃபேவரபிள் பேலன்ஸ், இன்னொன்று அன்ஃபேவரபிள் பேலன்ஸ். இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா பேலன்ஸ் as per cash book ₹8,000 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ எதுவுமே சொல்லல. ஸோ assume it is a favorable balance அப்படின்னே நம்ம இங்க எடுத்துக்கணும். ஏன்னா பேலன்ஸ் as per cash book. cash book shows debit balance சரியா. cash book shows debit balance. சில சமயம் என்ன செய்வாங்க அப்படின்னா the cash book shows the debit balance அப்படின்னு கொடுத்துருவாங்க. அப்ப நீங்க என்ன அஸ்யூம் பண்ணிக்கணும் அப்படின்னா favorable balance அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்கணும். the cash book shows the credit balance அப்படின்னு கொடுப்பாங்க. அப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நீங்க அதை unfavorable balance அப்படின்னு அஸ்யூம் பண்ணிட்டு ஓடி as per cash book நீங்க போடணும். அதனால cash book பொறுத்த வரைக்கும் favorable balanceங்கிறது வேற, பாஸ்புக்கை பொறுத்த வரைக்கும் ஃபேவரபிள் பேலன்ஸ் அப்படிங்கிறது வந்து வேற அப்படிங்கறத நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் சரியா. சோ கேஷ் புக்கை பொறுத்த வரைக்கும் டெபிட் பேலன்ஸ் இஸ் த ஃபேவரபிள் பேலன்ஸ். ஆனா பாஸ்புக்கை பொறுத்த வரைக்கும் கிரெடிட் பேலன்ஸ் இஸ் த ஃபேவரபிள் பேலன்ஸ் அப்படிங்கறத நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ரைட். செக்ஸ் ஆஃப் ₹1000, 2000 and 3000 issued on 8th, 10th and 13th of August. Of these a check issued on 10th only was not presented. 10ஆம் தேதி இஷ்யூ பண்ண செக் மட்டும் வந்து என்ன செஞ்சிருக்குது அப்படின்னா 31st ஆகஸ்ட் வரைக்கும் பிரசன்ட் பண்ணவே இல்லை, விட்டு போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. மத்த மூணும் பிரசன்ட் பண்ணிட்டாங்க. அதாவது 8ஆம் தேதி, 10ஆம் தேதி, 13ஆம் தேதி 3 தேதியில செக் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இஷ்யூ பண்ணிருக்காங்க. செக் இஷ்யூடுனா நான் என்ன சொன்னேன் அப்படின்னா செக் வந்து பே பண்றது, நம்ம கொடுக்கிறது, அதான் செக் இஷ்யூடு. சோ அப்ப செக் இஷ்யூ பண்ணதுல 3 தேதியில செக் இஷ்யூ பண்ணிருக்காங்க. ஆனா பாருங்க அந்த 10ஆம் தேதி இஷ்யூ பண்ண செக் மட்டும் என்ன பண்ணல அப்படின்னு கேட்டீங்கன்னா 31ஆம் தேதி ஆகஸ்ட் வரைக்கும் அதை என்ன பண்ணல, செக் பேங்க்ல வந்து நம்ம அதை இது பண்ணவே இல்லை, பிரசன்ட் பண்ணவே இல்லை, பிரசன்டட் ஃபார் பேமெண்ட் பிரசன்ட் பண்ணவே இல்லை. அப்ப நம்ம என்னைக்கு தேதியில நம்ம வந்து பிஆர்எஸ் ப்ரிப்பேர் பண்றோம் 31st ஆகஸ்ட். சோ 31st ஆகஸ்ட் வரைக்கும் அதை என்ன பண்ணவே இல்லை, ப்ரிப்பேர் பண்ணவே இல்லை சார், பிரசன்ட் பண்ணவே இல்லை சரியா. சோ அப்ப நமக்கு நல்லா தெரியும். அப்ப செக் வந்து இஷ்யூ பண்ணிருக்காங்க, ஆனா அதை வந்து பிரசன்ட் பண்ணல அப்படின்னு கேட்டீங்கன்னா பாஸ்புக் உடைய பேலன்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கறத பாருங்க. பாஸ்புக் உடைய பேலன்ஸ் வந்து கூடுதலாக இருக்கும். ஏன்னா செக் இஷ்யூ பண்ணி அது வந்து
நம்மளுடைய அக்கௌண்ட்ல டெபிட் ஆயிருந்துச்சு அப்படின்னா பாஸ்புக் உடைய பேலன்ஸ் குறைவாக இருந்திருக்கணும். ஆனா நம்மளுடைய பாஸ்புக் பேலன்ஸ்ல எந்த விதமான ரிஃப்ளெக்ஷனும் இல்ல. அதனால பாஸ்புக் பேலன்ஸ் வந்து இதுல கூடுதலாக இருக்கும். அதனால இதை வந்து நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா ஆட் பண்றோம். ஃபர்ஸ்ட் ஒன். அடுத்தது எதை மட்டும் ஆட் பண்ணணும்? இந்த 2000 இருக்கு இல்லையா, 1000 வந்து 8ஆம் தேதி கொடுத்தது, 2000 வந்து 10ஆம் தேதி கொடுத்தது, 3000 வந்து 13ஆம் தேதி கொடுத்தது. இதுல 10ஆம் தேதி கொடுத்தது வந்து 2000. அதை மட்டும் தான் நீங்க ஆடுக்கு எடுத்துக்கணும், எல்லா செக்கையும் எடுத்துக்க கூடாது. சரியா? அடுத்தது பாருங்க, interest and dividend collected by the banker on 25th August and informed the customer on 1st September ₹500. so கஸ்டமருக்கு இன்ஃபார்ம் பண்றது பிரச்சனை இல்ல. interest and dividend collected by the banker. so interest and dividend வந்து வருமானம். சரியா? interest and dividend நமக்கு வந்து என்னது வருமானம். ஆனா நமக்கு எப்பன்னா இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க 1st செப்டம்பர் இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. சோ நம்மளுடைய கேஷ் புக்ல அது வந்து லேட்டா வந்து என்ன ஆயிருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ட்ரி ஆயிருக்கும். ஃபர்ஸ்ட் எதுல தான் வந்து எதா இருக்கும் அப்படின்னா பாஸ்புக்ல ஃபர்ஸ்ட் என்ட்ரி ஆயிருக்கும். அதனால பாஸ்புக் பேலன்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா கூடுதலாக இருக்கும். இன்ட்ரெஸ்ட் அண்ட் டிவிடெண்ட் இஸ் இன்கம் ஃபார் த interest and dividend is an income for us. நமக்கு அது இன்கம். சோ பேங்க் வந்து நமக்காக கலெக்ட் பண்றாங்க. ஆனா நம்ம கிட்ட எப்பதான் இன்ஃபார்ம் பண்றாங்கன்னா 1st செப்டம்பர் தான் இன்ஃபார்ம் பண்றாங்க. சோ அது பிரச்சனை இல்ல. இது வந்து என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா வருமானம். சோ இத நம்ம ஆட் பண்றோம். ஏன் ஆட் பண்றோம்? முதல்ல இது பாஸ்புக்ல ரெக்கார்ட் ஆகுது, அதனால இத நம்ம ஆட் பண்றோம். அடுத்து பாருங்க, checks of rupees 3300 deposited into bank, of which a check of rupees 2300 only collected in August அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ செக் உடைய மதிப்பு பாருங்க 3300. அதுல 2300 என்ன ஆயிருச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா கலெக்ட் ஆயிருச்சு. கலெக்ட் ஆகாம இருக்கிறது வந்து 1000 ரூபாய் மட்டும். சோ அது வந்து டெபாசிட் பண்ணியாச்சு, ஆனா இது இன்னும் என்ன பண்ணல, கலெக்ஷனுக்கு போகல அப்படின்னு அர்த்தம். சோ அப்ப அது வந்து கலெக்ஷனுக்கு போகாம பேலன்ஸ் இருக்குது. அப்ப அந்த 1000 ரூபாயை மட்டும் தான் நம்ம வந்து என்ன பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மைனஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஏன் மைனஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா செக் வந்து நம்ம டெபாசிட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா கேஷ் புக்ல வந்து ஃபர்ஸ்ட் நமக்கு பேமெண்ட் ஆயிருக்கும். ஆனா பாஸ்புக்ல அது வந்து என்ன ஆயிருக்காது அப்படின்னா என்ட்ரி ஆயிருக்காது. ஏன்னா அந்த கலெக்ஷனுக்கு நம்ம அனுப்பல. அப்போ பாஸ்புக் உடைய பேலன்ஸ் வந்து குறைவாக காமிக்கும். அதனால பாஸ்புக் உடைய பேலன்ஸ் குறைவாக காமிக்கிறதுனால நம்ம லெஸ் பண்றோம். அடுத்து பாருங்க, a check of rupees 2000 received and debited in cash book but not sent to bank till 31st August. அதே மாதிரி தான் 2000 ரூபாய்க்கு ஒரு செக் வாங்கியிருக்கோம், அதை கேஷ் புக்ல நம்ம ஃபர்ஸ்ட் டெபிட் பண்ணிட்டோம். ஆனா பட் நாட் சென்ட் டு பேங்க், அந்த பேங்க்குக்கு நம்ம அனுப்பவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் அப்படிதான், நம்ம ரிசீவ் பண்ண ஒரு செக்குக்கு கேஷ் புக்ல என்ட்ரி இருக்கு, ஆனா பாஸ்புக்ல என்ட்ரி இல்லை. பாஸ்புக்ல என்ட்ரி இல்லை அப்படின்னா பாஸ்புக் பேலன்ஸ் எப்படி இருக்கும்? குறைவா தானே இருக்கும். ஸோ அதனால அதை வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா லெஸ் பண்றோம். ஸோ இப்படி ஒவ்வொரு டிரான்சாக்ஷனும் நீங்க வந்து பாஸ்புக்ல அது எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படிங்கறத பார்த்துட்டு இதுல போடணும். ஏன்னா இது வந்து பேலன்ஸ் as per கேஷ் புக் அப்படிங்கறத நான் சொல்லிட்டேன். இதே இது பேலன்ஸ் as per பாஸ்புக்னா கேஷ் புக் எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படிங்கறத நீங்க பார்க்கணும். அடுத்து பாருங்க, following entries found in the passbook only. இது வந்து எல்லாத்துமே பாஸ்புக்ல மட்டும் தான் என்ட்ரிஸ் ஆயிருக்கு. இப்போ பாருங்க, இன்ட்ரெஸ்ட் ஆன் பேங்க் பேலன்ஸ். சோ நம்ம வச்சிருக்கக்கூடிய கரண்ட் அக்கவுண்ட் பேங்க் பேலன்ஸ்க்கு அவங்க ஒரு இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணுவாங்க. அதாவது இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு தருவாங்க, வட்டி வந்து நமக்கு தருவாங்க. சோ அந்த வட்டி பாத்தீங்க அப்படின்னா 250. இதுவும் பாஸ்புக்ல தான் ஃபர்ஸ்ட் என்டர் ஆகும். அதனால பாஸ்புக் பேலன்ஸ் வந்து கூடுதலாக இருக்கும். சோ அதனால அதை ஆட் பண்றோம். எலக்ட்ரிசிட்டி பில்லும் கமிஷனும் நமக்கு பதிலாக பேங்கர் பே பண்ணக்கூடிய எக்ஸ்பென்ஸ். சோ இதுவும் பாத்தீங்க அப்படின்னா பாஸ்புக்ல தான் ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட் ஆகும், அதுக்கு அப்புறம் தான் நமக்கு இன்டிமேஷன் வரும். அப்போ எக்ஸ்பென்ஸ் அப்படிங்கறதுனால பாஸ்புக் உடைய பேலன்ஸ் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா குறைவாக இருக்கும். அதனால இதை லெஸ் பண்றோம். சரியா? சோ இது பாருங்க, இது ரொம்ப முக்கியமான எப்பயுமே உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா செக் இஷ்யூடு, செக் டெபாசிட்டட் அப்படின்லாம் டைரக்டாலாம் கேட்க மாட்டாங்க, இப்படிதான் கேட்பாங்க. சம் இதை விட காம்ப்ளிகேட்டடா வேர்ட்ஸ் போட்டு நிறைய சம்ஸ் கேட்பாங்க. ஸோ அதனால ஒரு தடவைக்கு 2 தடவை அந்த டிரான்சாக்ஷனை வாசிச்சு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க அதை செய்ய ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப நல்ல விஷயம். அதனால இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, சம்ம எழுதி வச்சுக்கோங்க, ஆன்சர்ஸ் நான் உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணி போடுறேன். Students
ஆன்சர் பாருங்க. பேலன்ஸ் as per கேஷ் புக். ஸோ 2 காலம் போட்டுக்கோங்க. ஒன்று வந்து இன்னர் காலம், இன்னொன்று வந்து அவுட்டர் காலம். இன்னர் காலம் வந்து நம்ம வந்து ஆட் லெஸ் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அவுட்டர் காலம்ல அமௌண்ட் எழுதுறதுக்கு. ஸோ பேலன்ஸ் as per கேஷ் புக் 8000 சம்பளம் கொடுத்துருந்தது. அதுக்கப்புறம் எதெல்லாம் ஆட் அப்படின்னு கொடுத்துருக்கோ அது எல்லாத்தையும் குரூப் பண்ணி ஒன்று போல ஆட்ல எழுதிங்க. சரியா? நம்ம எதெல்லாம் ஆட்னு மார்க் பண்ணி வச்சிருந்தோம். செக்ஸ் இஷ்யூட் பட் நாட் பிரசன்டட் ஃபார் பேமெண்ட் 2000. அந்த 2000 ரூபாய் செக் மட்டும் என்ன பண்ணல, பிரசன்ட் பண்ணல அப்படிங்கறத நான் சொல்லியிருந்தேன். இன்ட்ரெஸ்ட் கலெக்டட் கிரெடிட்டட் ஒன்லி இன் பாஸ்புக். அதாவது இன்கம் வந்து என்ன ஆயிருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா கிரெடிட் ஆயிருக்குது பாஸ்புக்ல. இன்ட்ரெஸ்ட் ஆன் பேங்க் பேலன்ஸ் அதுவும் வந்து கிரெடிட் ஆயிருக்குது. ஸோ இந்த 3 ஐட்டம்ஸும் ஆட் பண்ணிருங்க. 2500 250. ஸோ 2750 மொத்தமா ஆட் பண்ணி அவுட்டர் காலம்க்கு கொண்டு வந்து இது ரெண்டையும் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆட் பண்ணி வச்சுக்கோங்க அவுட்டர் காலம்ல. அதுக்கு அடுத்தது லெஸ் எழுதணும். லெஸ் வந்து எதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக் டெபாசிட்டட் பட் நாட் கலெக்டட். அதாவது 3300 மைனஸ் 2300 மைனஸ் பண்ணி ஒரு 1000 வந்திருக்கு இல்லையா, அந்த 1000 தான் இது. ஸோ பாருங்க, இதில் நான் எழுதிட்டேன் நான் 3300 மைனஸ் 2300 அப்படின்னு ஒரு டிரான்சாக்ஷன் நம்ம பார்த்தோம்ல. செக் டெபாசிட் பண்ணிருக்காங்க 3300 ரூபாய்க்கு நமக்கு செக் வந்து டெபாசிட் பண்ணிருக்காங்க. அதுல 2300 ரூபாய் மதிப்புள்ள செக் வந்து ஆல்ரெடி ஹஸ் பீன் பிரசன்டட். அப்ப 1000 மதிப்புள்ள செக் வந்து பிரசன்ட் பண்ணாம இருக்குது. ஸோ அப்ப அந்த 1000 மட்டும் தான் எழுதணுமே தவிர நீங்க 3300 அல்லது 2300 நீங்க எழுதி வச்சிட்டீங்க அப்படின்னா சம்மு தப்பாயிரும். அதனால சம்ம ஒரு தடவை 2 தடவை நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ டிஃபரன்ஸ் மட்டும் தான் நீங்க எழுதணும். ரைட்டாமா? அடுத்து பாருங்க, செக் ரிசீவ்டு பட் நாட் சென்ட் டு பேங்க் 2000. செக் ரிசீவ் பண்றது, அந்த செக் ரிசீவ் பண்றதும் பட் நாட் சென்ட் டு பேங்க்கும் செக் டெபாசிட்டட் பட் நாட் கலெக்டட் ரெண்டுக்குமே ஒரே ட்ரீட்மெண்ட் தான். இதுல கேஷ் புக், இதுல கேஷ் புக் டு பாஸ்புக்ல. சரியா? ஸோ ரெண்டையுமே நம்ம என்னதான் செய்வோம் அப்படின்னா லெஸ் தான் பண்ணுவோம் 2000. அடுத்தது பாருங்க, எலக்ட்ரிசிட்டி பில். இது வந்து எக்ஸ்பென்ஸ் ஃபர்ஸ்ட் பாஸ்புக்ல ரிஃப்ளெக்ட் ஆகுது. இது வந்து லெஸ் பண்ணிக்கிறோம். கமிஷன் இதுவும் எக்ஸ்பென்ஸ் ஃபர்ஸ்ட் பாஸ்புக்ல ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடியது. இதையும் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா லெஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இதுல இருந்து நமக்கு என்ன விஷயம் நீங்க படிச்சுக்கிறீங்க அப்படின்னா குயிக்கா போடுறதுக்கு இன்கம் ஃபர்ஸ்ட் கேஷ் புக் டு பாஸ்புக்ல இன்கம் பாஸ்புக்ல கிரெடிட் ஆகிற இன்கம்ஸ் எல்லாமே நீங்க என்ன பண்ணிக்கங்க அப்படின்னா ஆட் பண்ணிக்கோங்க. பாஸ்புக்ல டெபிட் ஆகக்கூடிய எக்ஸ்பென்ஸ் எல்லாத்தையுமே லெஸ் பண்ணிடுங்க. இது வந்து ஒரு சின்ன ஷார்ட்கட். சரியா? ஸோ அதனால 1000 2400 450 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி அங்க கொண்டு போங்க, அவுட்டர் காலம்க்கு கொண்டு போங்க. இது ரெண்டையும் மைனஸ் பண்ணிட்டா உங்களுக்கு கிடைக்கிறது பேலன்ஸ் as per பாஸ்புக் கிடைக்கும். சரியா? ஸோ இதுதான் இதோடைய நெட் ரிசல்ட். பாஸ்புக் வந்து உங்களுக்கு பேலன்ஸ் தான் கிடைக்கும். சரியாமா? ஸோ இது வந்து நம்ம பார்த்தது இப்போ கேஷ் புக் டு பாஸ்புக்ல இருக்கக்கூடிய சம்ம எழுதி வச்சுக்கோங்க, ஆன்சரையும் எழுதி வச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்க லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணுங்கம்மா.